ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சேசிங் லவ் உடைய எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா முடிஞ்சது. அதுவும் நம்ம பியாங்குக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காமிச்சாங்க. இப்போ அதுல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. பியாங்கு ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி, இப்ப சாங் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா அவளுக்கும் ஏதோ ஒரு கெட்ட கனவு மாதிரி வந்து இப்ப பியாங்க தேடிட்டு அவ ரூமுக்கு வரா. எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறா, ஆனா அவளை ரூமுக்குள்ள இருந்து வெளில காணோம். சோ அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசுனா பியாங்குன்னு இவங்க கூப்பிட அங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இந்த போனுடைய ஓனர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க ஃப்ரெண்ட்னு சொன்னதும் அவங்களுக்கு சின்னதா ஆக்சிடென்ட், நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் உட்காங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இதே விஷயம் அவங்க பாட்டிக்கும் போகுது. அவளுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயம் பாட்டிக்கும் தெரிய வருது. அது கேட்டதும் பாட்டி பயங்கர ஷாக்ல இருக்கு. கீழே ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு முட்மி என்ன பண்றாங்கன்னா இப்ப அங்க ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா பாட்டி கீழே ஒரு மாதிரி சுயநினைவே இல்லாம பியாங்குன்னு பியாங்கோட பேரே திரும்ப திரும்ப சொல்ல என்னாச்சு பாட்டின்னு இவங்களுமே கேக்குறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஆல்ரெடி நம்ம சாங் ரொம்பவே பதட்டமா நின்னுகிட்டு இருக்க. எல்லாருமே வெளிலதான் நிக்கிறாங்க, உள்ள விடல. சோ இவங்க நின்னுகிட்டு இருக்கும் போது பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க பாட்டியுமே வராங்க. வந்ததும் என்னாச்சுன்னு சொல்லி சாங் கேட்க சாங் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்ல, உன் கூட தானே இருந்தா உனக்கு தெரியாதுன்னு சொன்னா அப்ப நான் யார்கிட்ட போய் கேக்குறதுங்கிற மாதிரி பாட்டி அந்த டைமை யூஸ் பண்ணி இவங்கள திட்டுறதுக்கு தான் பாக்குறாங்க. சோ அதை புரிஞ்சுக்கிட்ட முட்மி என்ன பண்றாங்கன்னா இப்ப அதுக்கான டைம் இல்ல பாட்டி வாங்கன்னு சொல்லிட்டு பாட்டியை தனியா கூட்டிட்டு போறாங்க. இப்போ இதுல ஹைலைட் என்னன்னா நம்ம பியாங்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பியாங்கோடைய ஃபியான்சே இருந்தால அவ தான் கொடுத்திருக்கா. சோ இப்போ அவ வெளில வந்ததும் சாங் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க பியாங் இப்ப அந்த டேஞ்சரஸான கண்டிஷன்ல இருந்து தாண்டிட்டாங்க. கையில மட்டும் பிராக்சர் இருக்கு. சோ அந்த பிராக்சர் சரியாக கொஞ்சம் நாள் ஆகும், அது பொறுமையா தான் சொல்ல முடியும். சோ இப்ப இவங்க ஒரு 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி ரெஸ்ட் எடுத்தாதான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும். முக்கியமா ஹெட்ல ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. அந்த இன்ஜுரி பெருசா இல்ல, சின்னதா தான் இருக்கு. இருந்தாலும் அது உள்ள வரைக்கும் பாதிச்சிருக்கா இல்லையாங்கிறத நம்ம கொஞ்ச நாள் ஆனாதான் சொல்ல முடியும். சோ சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கலாம். கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, பெயின் இருக்கு அப்படின்னா எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். எதுக்காக அந்த 2 வீக்ஸ்னு பாத்தீங்கன்னா அவங்கள நல்லா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு சின்ன சின்னதா ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ ஏதாவது ப்ளீடிங் இருந்தாலோ எங்க கிட்ட கூட்டிட்டு வரணுங்கிற மாதிரி அவளுமே சொல்றா. சோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்ல இவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு சாங் அவங்களுடைய பேரை சொன்னதும் என் பேர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி சாங் கேட்க அதுக்கு அவ அது எப்படி தெரியாம இருக்கும், ஆல்ரெடி பியாங் உன்னை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காளேன்னு சொல்ல, என்னது பியாங் என்ன பத்தி சொல்லியிருக்காளான்னு சொன்னதும் சொல்லியிருக்கா, ஆனா என்ன சொல்லியிருக்கான்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமான்னு சொல்லி கேட்டதும் அதுக்கு இவங்க வேணாங்கிற மாதிரி சொல்றாங்க. வேணான்னு சொன்னாலும் நான் சொல்லதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பியாங் வந்துட்டு இந்த நம்கின அந்த பார்ட்டில இருந்து எஸ்கேப் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, அப்படி கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத காட்டுறாங்க. சோ இவங்க எமர்ஜென்சின்னு ஒரு கேஸ்க்கு வந்தாங்க இல்லையா, சோ அந்த கேஸ பார்த்துட்டு வெளில வராங்க. அப்போ நம்கின் வந்து தேங்க்ஸ் சொல்ல அப்பதான் இவங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு பியாங் சொல்ல பியாங்குமே சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு இன்னொருத்தவங்களை பிடிச்சிருக்கு, நான் அவங்கள டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்னால அவங்கள லவ் பண்ண முடியாது, அதான் இப்ப சொல்ல வந்தேங்கிற மாதிரி சொல்ல நம்கின் இதுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆவா, அப்செட் ஆயிடுவா அப்படிலாம் சொல்லி யோசிச்சா அதுதான் கிடையாது, நானுமே உங்ககிட்ட அதான் சொல்ல வந்தேங்கிற மாதிரி இவங்க சொல்ல இவளுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது நிஜமாவா, என்னால நம்பவே முடியலையே, அப்ப நீங்களும் யாரையாவது லவ் பண்றீங்களான்னு சொல்லி கேட்க, சே நான் அப்படி சொல்ல வரல, எனக்கு இன்னொருத்தவங்க பிடிச்சிருக்கிறதுனால உனக்கு பிடிக்கலன்னு சொல்லல. ஆக்சுவலி நான் பாக்குற ஜாபுக்கு இப்போ நான் கமிட் ஆகுறது அவ்வளவு நல்லா இருக்காது, அதனால என் பேஷன்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க, அதனாலதான் சொன்னேன், நான் ரொம்ப பிஸிங்கிற மாதிரி இவங்க சொல்ல. சோ எனிவேஸ் நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப ஹாப்பிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப ஏன் சொல்ற இவ்வளவு நாளா சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம பியாங்க ஆக்சுவலி எங்க கிராண்ட்மா சொன்னாங்க நீ இன்னொரு ஆளா டேட் பண்ணி பாரு, உனக்கு எல்லாம் செட் ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. நானுமே என்னுடைய பார்ட்னர், அதாவது எனக்கு பிடிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன பிடிக்கல, சோ அவங்களுக்காக நான் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எவ்வளவோ சொல்லியும் அவங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. அதனாலதான் இன்னொரு ஆளா டேட் பண்ணி பார்த்தா பாட்டி சொல்ற மாதிரி எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம்னு நான் ட்ரை பண்ணேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னால உங்களை அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்க்க முடியல, அவளை தவிர என்னால யாரையும் அந்த ஆங்கிள் யோசிக்க முடியாதுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. சோ உங்களை ஏமாத்த வேணாம்னு நான் ஹானஸ்டா சொல்லிட்டேங்கிற மாதிரி பியாங் அப்பவே சொல்லியிருக்கா.
சரி, யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம பார்ட்டிலேருந்து வரும்போது ஒருத்தங்களை கிராஸ் பண்ணி வந்தோம்ல, நான் கூட சாங்குன்னு சொல்லி சொன்னேனே, அந்த பொண்ணு தான் அவங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வும் அவ தான், லாஸ்ட் லவ்வும் அவ தாங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஸோ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியா நம்பிக்கை என்ன சொல்றானா, நீ அவங்களுக்காக பயங்கரமா துடிக்கிற, அதை என்னால கண்ணாலே பார்க்க முடியுது. இது காதலை தவிர வேற எதுவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. எதுக்காக உன்னையும் ஏமாத்திக்கிட்டு அவளையும் ஏமாத்தி 2 பேருமே கஷ்டப்படுறீங்க? இதான் ஃபீல் பண்றேன்னா ஆமான்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி நம்கின் இவளுக்கு இப்போ ஒரு அட்வைஸ போடுறாங்க. ஒருவேளை நீ அவங்க பாட்டியை பத்தி தான் யோசிக்கிறேன்னா சொல்லு, நான் வேணா அவங்க பாட்டி கிட்ட பேசுறேன், அதான் பிரச்சனைனா நான் பேசி சரி பண்றேங்கிற மாதிரி நம்கின் சொல்றான். சோ சொல்லிட்டே இருக்கும் போது தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பார்த்தா பாட்டி தான் வராங்க. இது எல்லாத்தையுமே காதல வாங்கிட்டாங்க. சோ நம்கின் கிட்ட நான் இந்த லேடி கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ போமான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இப்ப இவங்க 2 பேரும் பேசுறாங்க. இப்பவும் இவங்களுக்கு சாதகமா பேசுவாங்க, இவங்க லவ் புரிஞ்சுப்பாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், என் பேத்தியை விட்டு ஒதுங்கிக்கிறேன்னு சொன்னேனே, அது ஏன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? கொஞ்ச நாள் அவ கூட இருக்கலாம்னு போனேன், நீ பாத்துக்கிட்டதான் பார்த்தனே, என் பேத்தியை கொண்டு வந்து இப்படி படுக்க வச்சிட்டேங்கிற மாதிரி பாட்டியும் கொஞ்சம் கோபமா பேசுறாங்க. இப்ப தெரியுதா என் பேத்தி பக்கத்துல நிக்க கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அதுக்கு இவங்க எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கிற மாதிரி கேட்க, இன்னொரு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்கா கேக்குறாங்க. ஒரு 2 வீக்ஸ் பியாங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, அவளை கண்காணிச்சுட்டே இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 வீக்ஸ் மட்டும் எனக்கு நீங்க டைம் தர முடியுமா? அவ ஃபுல்லா ரெக்கவர் ஆகிற டைம் மட்டும் அவ கூட நான் இருக்கேன், அதுக்கப்புறம் நான் அவளை விட்டு போயிடுறேன், அவ கண்ணு முன்னாடி இருக்க மாட்டேங்கிற மாதிரி இவ சொல்ல, பாட்டியும் அப்படியே யோசிக்கிறாங்க. இப்ப பாட்டியை கூட்டிட்டு முட்மி வீட்டுக்கு வர, ஸோ பாட்டி இப்போ முட்மிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. என்கிட்ட சாங் வந்துட்டு 2 வீக்ஸ் டைம் கேட்டிருக்கா, ஸோ அவள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் நான் பியாங்க மீட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கிற மாதிரி பாட்டி சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு முட்மி சொல்கிறாங்க. எனது ஓகேவா, நீ எதுவுமே சொல்லலையே ஏன்னு சொல்லி கேட்கும் போது, நீங்கள் சொல்கிற எதுக்குமே நான் பதில் சொல்கிற ஐடியா இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, அதுக்கு பாட்டி ஆக்சுவலி நான் உன்னை நேற்று அடிச்சிட்டேன்லன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோன்னே, இட்ஸ் ஓகே பாட்டி எனக்கு புரியுது, அப்புறம் அந்த பொண்ணு அவள் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு முட்மையும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிடுறா. இப்போ பியாங் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிக்கும் போது பக்கத்தில் சாங் இருக்கவும், சாங் நீயான்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. இப்போ எழுந்திரிக்க ட்ரை பண்ணுறாங்க. நோ 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 எழுந்திரிக்க கூடாது, கையில் இது மாதிரி ஃப்ராக்சர் ஆயிருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி சாங்குமே சொல்ல, என் தலையில காயமா இருக்கா, வலிக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, தலையிலயும் கையிலயும் இன்ஜூர் ஆயிருக்கு, சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, எங்கே வலிச்சாலும் என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அதுக்கு பியாங்க ஃபைனலி உனக்கு என் மேலே அக்கறை இருக்குங்கிறத டைரக்டாகவே சொல்லிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னால் தானே இப்படி ஆச்சு, நான் தானே பார்த்துக்கணுங்கிற மாதிரி இவங்களுமே சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாட்டி வர, நான் என் பேத்திக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி பாட்டி சொன்னதும், சரி நான் வெளில இருக்கேன்னு சொல்லிட்டு முட்மியும் சாங்கும் வெளில கிளம்பி போயிடுறாங்க. பியாங்க என்ன பண்ணுறான்னா கோச்சிக்கிட்டு ஃபேஸ் இந்த பக்கம் திருப்பிக்க, பாட்டிக்கு அது புரியுது, சரி நீ எதுக்காக கோபமா இருக்கன்னு எனக்கு தெரியுது, நான் உங்ககிட்ட ஒரு டீலுக்காக தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் அந்த பொண்ணை பத்தின டீல்னு சொன்னதும், என்ன டீல்னு சொல்லி கேட்க, நான் உன்னை ஸ்டாப் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா அவளை விட்டு நீ விலகவே மாட்டேங்கிற, கடைசியில இந்த மாதிரி பெட்ல வந்து படுத்து கிடக்க, சோ இனிமே நீ அவளை டேட் பண்ண வேணாம்னு நான் சொல்லல, டேட் பண்ணுன்னு சொல்றேன், ஆனா உனக்கு ஒரு டைம் தரேன், அந்த டைம் வரைக்கும் தான் நீ டேட் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பாட்டி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவங்க கிராண்ட்மா, உனக்கு 2 வீக்ஸ் டைம் தரேன், அந்த 2 வீக்ஸ்க்குள்ள நீ எப்படியாவது அந்த பொண்ணை உன்னை லவ் பண்ண வச்சிடணும், அவ வாயாலேயே லவ் யூன்னு சொல்ல வச்சிடணும், அப்படி நீ வச்சிட்டீன்னா நீ இதுல ஜெயிச்சுட்ட, சோ நானுமே இந்த லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம், ஆனா அதுக்குள்ள உன்னால சொல்ல வைக்க முடியலன்னா இந்த லவ் ஃபெயிலியர், பிரேக்கப், சோ நான் யார சொல்லணும், அவங்கள நீ மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. சோ பியாங்க்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன பாட்டி இது 2 வீக்ஸ் டைம்ங்கிற மாதிரி கேட்க, எப்பவுமே ஒரு விஷயத்தை நீ அடையணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துக்கணும், ஒரு டைம் லைன் இருந்தா தானே அதை செய்யணும், இதுக்குள்ள செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது, இவங்க தங்கியிருந்த அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்கள ஒரு ரூம்ல தூங்க வச்சுட்டு வழக்கம் போல அவங்க ரூமுக்கு அவங்க போகலான்னு சொல்லிட்டு சாங் ட்ரை பண்ண, அப்ப பியாங்க நீ என் கூட தூங்க மாட்டியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவங்க உன் கையில ஃப்ராக்சர் ஆயிருக்கு, நான் ஏதாவது பிறண்டு படுத்து ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்ன பண்றது, எனக்கு பயமா இருக்கு, ஸோ நீங்க தூங்க நான் அங்க போறேங்கிற மாதிரி போயிட்டு தனித்தனியா இருக்காங்க. ஸோ சாங் அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க பாட்டி கிட்ட சொன்னாங்கல்ல 2 வீக்ஸ் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு,
அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. அதே மாதிரி இங்கேயும் அவங்க பாட்டி 2 வீக்ஸ் டைம் கொடுத்தாங்களா லவ் பண்ண வைக்கிறதுக்கு. சோ அதை பத்தி பியாங்குமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி தனித்தனியா இருந்தா எப்படா லவ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்க அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. சோ எப்படியாவது அவங்க கிட்ட போயிடுன்னு சொல்லிட்டு வெளில வராங்க. இவங்க வெளில வந்த மாதிரியே சாங்குமே வெளில வராங்க. எதுக்காக நீ வந்தன்னு இவங்க கேட்க, நீ எதுக்கு வந்தன்னு அவங்க கேட்க. ஸோ டைரக்டாக அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் பியாங் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. நீ தானே சொன்ன என்னை சீக்கிரம் ரிகவர் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது பியூட்டிஃபுல்லான சீனரி அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, ஃப்ரெஷ் ஏரை வாங்கிக்கிட்டே இருந்தேன்னா நான் சீக்கிரமாக ரிகவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது போகலாமான்னு சொல்லிட்டு பியாங் கேட்க, இப்போ சாங்குமே சிரிச்சுக்கிட்டு என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், இதே தான் நானும் கேட்க வந்தேன், அதே மாதிரி நீனும் கேட்குறேன்னு சொல்லிட்டு சரி எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பியாங் சொன்ன இடத்துக்கு தான் சாங் இப்ப அவங்கள கூட்டிட்டு வராங்க. பார்க்கவே செம்மையா இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டேமு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மலையும், அது கூட நிறைய விண்டு மில்லும் வச்சு விட்டுருக்காங்க. சோ இத பார்த்துட்டு சாங் என்ன கேக்குறான்னா, நீ எதுக்கு இங்க வரணும்னு சொன்னங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பியாங்க, நான் உங்ககிட்ட ஒரு டைம் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா, நானும் எங்க அப்பா அம்மா கூட வந்தேன்னு சொல்லிட்டு, அது இதே இடம் தாங்கிற மாதிரி சொல்ல, என்னது இந்த இடமான்னு சொல்லிட்டு இவ ஷாக் ஆகுறா. ஏன்னா இவ சொல்லும் போது பார்த்தா எங்க பார்த்தாலும் பனியா இருந்துச்சு, மேகங்கள் கிட்ட இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாள். அதை பாக்குறான், அந்த மாதிரி எதுவுமே இல்ல, என்னமா இது எதுவுமே இல்ல, வெறும் பொல்யூஷனா இருக்கேன்னு சொல்ல, கிண்டல் பண்ணாத, நாங்க வந்தது விண்டர், இது சம்மர், அதனாலதான் இப்படி இருக்கு. ஆனாலும் பாரு, அந்த இடத்த பார்க்கும் போது நான் சின்ன வயசா இருக்கும் போது எப்படி பார்த்தனோ அதே ஞாபகம், அதே மெமரி எனக்குள்ள இருக்கு. சோ அதே ஹாப்பினஸும் கூட எனக்குள்ள இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சாங் என்ன சொல்றாங்கன்னா, சாரி நான் உனக்கு கம்ஃபர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்துறேனேங்கிற மாதிரி இங்க வரணும்னு நான் தானே சொன்னேன், உண்மையிலே எனக்கு ஹாப்பியா இருக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஒரு மெமரிஸ் இந்த இடத்துல எனக்கு பிடிச்சவங்க கூட நான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ரூமை காட்டுறாங்க. ரூம்ல அவங்க கூட படுத்திருந்த சாங்க காணும். என்ன ஏன் நீ எழுப்பலங்கிற மாதிரி இவங்க கோவமா வந்து கேட்க, சாங் இப்ப பாத்டப்புல உட்காந்துருக்காங்க. ஏன் எழுப்பலனா, நீ நைட்டு நல்லா டேப்லெட்டை போட்டுட்டு பயங்கரமா தூங்கிட்டமாங்கிறாங்க. ஆக்சுவலி பியாங்குக்கு தூங்குனதே அவங்களுக்கே தெரியல, நான் எப்ப தூங்குனங்கிற மாதிரி கேக்குறாங்க. குளிக்கணும்னு வந்துட்டு ஏமா பேசிக்கிட்டே இருக்க, இங்க வா குளிக்கலான்னு சொல்லிட்டு பியாங்குடைய கையை எடுத்து மேல தூக்குறாங்க. ஏதோ ரொமான்டிக்கா பியாங்க எதிர்பார்த்தா சாங் அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஏன்னா அவங்க கையில் அடிபட்டு இருக்குல்ல, அதனால அவளை 2 பேரும் தேய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சாங்கால தான் சும்மா இருக்க முடியாதுல்ல, சாரி பியாங்கால சும்மா இருக்க முடியாதுல்ல, சாங் அப்படியே கிஸ் பண்றா. கொஞ்சம் கொஞ்சமா கிஸ் பண்ணி அது கொஞ்சம் சீரியஸ் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ அப்படி சீரியஸ் ஆக போகிற டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, சாங் ஸ்டாப் பண்ணி, உனக்கு கையில் அடிபட்டுருக்குமா, ஏதாவது தப்பாயிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன், ஆனால் கண்டிப்பாக விட மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஹேர் எல்லாம் ட்ரையர் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது சாங்குக்கு ஒரு கால் வருது. என்னன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி போய் பேச போறாங்க. அதுவும் தனியா போய் பேசுறாங்க. யாருன்னு பார்த்தா பிளே தான் கால் பண்ணியிருக்கா. என்னம்மா லவ் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி 2 பேரும் சேர்ந்து டூர் போயிருக்கீங்களே, ஹனிமூன் போயிருக்கீங்களேங்கிற மாதிரி அவ கிண்டல் பண்ண, அதுக்கு இவ ஏய் ஸ்டாப் பண்ணு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கும் போது ரூம்லேயே இருக்க ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம அவளை 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, அதையே அங்கேயே எடுக்கணும், எங்கேயாவது இப்படி நிம்மதியா வந்து ஃப்ரெஷ் ஏரை வாங்கிக்கிட்டு ஜாலியா எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தோம், அதுவும் அவ கேட்டதுனால வந்தங்கிற மாதிரி சொல்ல, சோ இது ரொமான்டிக்கான டூர் கிடையாது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டூருங்கிற மாதிரி சொல்றா. சொல்லிட்டு இவ போனை கட் பண்றா. இப்ப அங்க பிளாயுமே இருக்கா போல, குக் பண்ணி இருந்திருக்கா பிளேவுக்காக. சோ அதை எடுத்துட்டு வந்து, பாத்தியா உனக்காக நான் என்னெல்லாம் குக் பண்ணிருக்கேங்கிற மாதிரி சொல்ல, இப்ப அவ அதை பார்த்துட்டு, ஒரு ஃபுட் ரிஜிஸ்டரா நீ இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா, பாரு எனக்கு பிடிச்சதெல்லாம் குக் பண்ணி தரேங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்க. அப்ப பிளாயி சரி சாங்குக்கு கால் பண்ணியே என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேக்குறாங்க. அங்க ஒண்ணும் இல்ல, சாங் என்கிட்ட என்ன சொல்றானா, இருக்கிற ஒரு மணி நேரத்தையும் நான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்றா. சோ சொல்ற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சோ பிளாய் என்ன சொல்றானா, சரி நீ உன் ஃப்ரெண்ட நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்ப, உன்னை ரிஃப்ரெஷ் பண்றதுக்காக உனக்கு இப்போ நான் ஃபுட்டை ஃபீட் பண்ண போறேங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஃபீட் பண்ணணும் இவங்களுமே சொல்றாங்க. ஊட்டி விடுறதுக்கு அவங்க கிட்ட எடுத்துட்டு வந்து பிளாயே அவங்க வாயில வச்சுக்க. இப்ப நூடுல்ஸ் பாதி கீழே தொங்கிட்டு இருக்கும்ல, அத பிளேயோட வாயால அவங்க சாப்பிட 2 பேரும் கிட்ட வந்து நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு கிஸ்ஸுமே பண்ணிக்கிறாங்க. அப்ப பிளேயோட போனுக்கு யாரோ ஒரு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணிருக்காங்க. அதை அவங்க ரிஜெக்டும் பண்றாங்க. ஒரு செகண்ட் அவங்களுக்கு ஃபேஸே மாறி போயிடுது. இப்படியே அவங்களுக்குள்ள ரொமான்ஸும் போகுது. சாங் என்ன பண்றான்னா, அவருடைய பெட்ல இருந்து எழுந்து வந்து பியாங்கு அவளோட பெட்ல இருந்து எழுந்து வந்து சாங் பக்கத்துல படுக்க, சாங் அதுக்கு வேணாமா இங்க படுக்காத, உன் கை ஹர்ட் ஆயிடுங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு அங்க தனியா தூங்க பிடிக்கல, எனக்கு உன் கூட தான் தூங்க
ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் படுத்துப்பேங்கிற மாதிரி இவங்களும் சின்ன பசங்க மாதிரி சொல்ல, சரி வா அங்கேயே போய் தூங்கலாம், இங்க ஏன் கஷ்டப்பட்டு தூங்கணும்னு சோஃபால இருந்து எழுந்து வந்து பெட்ல படுக்கிறாங்க. அதுக்கு பியாங்க எனக்கு உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்கணும் போல இருக்கு, இப்படி நீ ஹர்ட் ஆகும்னு என்னை தனியாவே தூங்க வைக்கிறேங்கிற மாதிரி சொல்ல, சரி உனக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் வான்னு அந்த அடிப்பட்ட கையை ஒரு பக்கமா வச்சுட்டு இவங்க பியாங் பக்கம் திரும்பி ஹக் பண்ணிட்டே படுத்திருக்காங்க. காலையில வரைக்கும் அப்படியே படுத்திருக்க. இப்ப காலையில சாங் எழுந்து இவ என்ன எழுந்திருக்கிறேங்கிற மாதிரி பார்த்துட்டு கையெடுக்க ட்ரை பண்றாங்க. ஏ நீ எழுந்துட்டியாங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆமாங்க, பியாங் ஆல்ரெடி எழுந்துட்டா போல, இருந்தாலும் இவ கூட தூங்கணுமேங்கிறதுக்காக அப்படியே படுத்திருந்திருக்கா. சோ அதை கேட்டுட்டு சாங் என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்படியே படுத்திருந்தா என் கை அதுக்கப்புறம் பிராக்சர் ஆயிடுமாங்கிற மாதிரி சொல்ல, அந்த கைக்கு கிஸ் பண்ணிட்டு இப்ப ஒன்னும் ஆகாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி சரி எழுந்துரு, போய் குளிச்சுட்டு வெளில போகலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பியாங்க நாம வேணா ரொமான்ஸா ஏதாவது ட்ரை பண்ணலாமேங்கிற மாதிரி சொல்ல, இம்மா ஒரு கையை வச்சுட்டு உன்னால என்னவா பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த ஒரு கையை அதுவும் சென்டர்ல இருக்க 2 ஃபிங்கரை காமிச்சு, ஃபிங்கர் நல்லா தானே இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லையேங்கிற மாதிரி சொல்ல, அப்படி பாவி நீ வேற மூட்ல இருக்க போல, வாடி குளிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த ஊரையே சுத்துன்னு சுத்திட்டு இருக்காங்க. அப்படி சுத்திட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. என்ன நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்ங்கிற மாதிரி பியாங் சொல்றாங்க. அதுக்கு சாங்குமே இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்ல, இல்ல என்ன யாருமே இப்படி ஹாப்பியா வச்சுக்கிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிற டெரஸ்ல வயசான 2 பேரு டான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இப்போ பியாங்குமே என்ன சொல்றான்னா, சாங்க டான்ஸ் பண்ணலாம் வாங்குற மாதிரி கூப்பிடுறா. என்னது டான்ஸா, நானாங்கிற மாதிரி சொல்ல, ஆமா எங்க பாட்டிக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால முழுமையும் என்னையும் டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டு இருக்காங்க, எங்களுக்கு அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சோ அதை வச்சு சொல்றேன் வா பண்ணலான்னு சொல்லி கூப்பிட. ஆனா உன்னால ஒரு கையால எப்படி பண்ண முடியுங்கிறாங்க. அதெல்லாம் முடியுமான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து அங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உன்னை நான் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் வைக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது, ஆனா என்னால இதை சொல்லாம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு பியாங் சாங் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. பியாங் சாங் கிட்ட வேற என்ன சொல்ல போறா, அதேதான் ஐ லவ் யூ சோ மச்ங்கிற மாதிரி. அது அப்படியே எப்படி சொல்றது, ஒரு ரூஃப் டாப் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. மலையை வந்து பாக்குறதுக்காக நல்லா ஹைட்டா கட்டி வச்சிருக்காங்க. அது மேல நின்னுகிட்டு இவங்க சொல்ல செம ரொமான்டிக்கா இருக்கு அந்த சீனு. சோ அந்த சீன் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தா வேற என்ன நடக்கும், ரொமான்ஸ் தான். அவங்க மேல பியாங் ஏறி உட்காந்துக்கிட்டு ஹக் பண்ண கிஸ் பண்ணன்னு சொல்லிட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு. சோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது கையை இவங்க தெரியாம கிட்ட எடுத்துட்டு வர ட்ரை பண்றாங்க. சரி இப்படியே விட்டா சரி வராது, இந்த கைக்கு ஒரு வழி பண்ணணுமே சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ரெட் கலர் ரிப்பன் எடுத்து சாங் பியாங்கோடைய 2 கையும் பிடிச்சு கட்டி மேல கையை தூக்கி வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னுடைய மூடு குறையிற வரைக்கும் கொஞ்சம் ஆடாம அசையாம இருமா, நான் சொல்றத மட்டும் கேளு, வேற எதுவும் பண்ணாதங்கிற மாதிரி சாங் பியாங் கிட்ட சொல்ல, இப்ப அவங்களுக்குள்ள கசமுசா நடக்குது. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சாங்கு ஃபோன்ல எதையோ பார்த்து அப்செட் ஆகுறது அவங்களுக்கு தெரியுது. எதை பார்த்துட்டு அக்செப்ட் ஆகுறான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஒரு அவார்டு தரதா இருந்தாங்க இல்லையா, அந்த அவார்டு ஃபங்க்ஷனை ரூஃப் டாப்ல வச்சிருக்காங்க. ஸோ ரூஃப் டாப்னா தான் இவளுக்கு பயம் இல்ல. ஸோ அதை நினைச்சு பயந்துட்டு இருக்க. ஒன்னும் இல்லை பயப்படாத, நான் அவன் கூடயே இருக்கேன், சேர்ந்தே போகலாங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது, அந்த மெகா எக்ஸலண்ட்ங்கிற அவார்டு அங்க வச்சிருக்காங்க ரூஃப் டாப்ல. ஸோ அந்த இடத்துக்கு சாங்கும் பியாங்கும் சேர்ந்துதான் வராங்க. அதுவும் கையை பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்க. அந்த பக்கமா வழக்க முறை நம்ம பாட்டி வந்துட்டு, நீ வந்து ஒரு சிஇஓ, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, இப்படி எம்ப்ளாயி கூட கையை கோத்துட்டு சுத்தாத, முக்கியமான ஆளுங்கெல்லாம் இருக்காங்கிற மாதிரி பாட்டி சொன்னதும் சோ பியாங் சாங்குமே என்ன சொல்றாங்கன்னா, சரி பியாங் நீ போ, நான் வந்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னதும் இவ பேச்சை தட்ட முடியாம இவங்களுமே போறாங்க. சோ அங்க இருக்கிற ப்ரோக்ராம் ஹோஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, செரமனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அவார்டை பத்தி கொஞ்ச நேரம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அப்படிப்பட்ட அவார்டு, இப்படிப்பட்ட அவார்டு, இதை வாங்குறவங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் அந்த அவார்டை வாங்க போறவங்களுடைய பேரை இன்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆனா இங்க எல்லாரும் பதட்டத்துல இருக்காங்க. ஏன் பதட்டமா இருக்காங்கன்னா, இந்த அவார்டை வாங்க வேண்டிய ஆளே அந்த இடத்துல இல்லை, இன்னும் வரவும் இல்லை. ஸோ அதை நினைச்சு டென்ஷன்ல இருக்காங்க. சரி கால் பண்ணி பார்க்கலாம், போன் எடுப்பாங்கன்னு பார்த்தா போனையும் எடுக்க மாட்டுறாங்க. சரி அப்படி இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஸ்டெப்பா ஏறும் போதுலாம் இவங்களுக்கு பயமா இருக்கு. அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வரவே பிடிக்கல, பயந்துகிட்டே ஒரு மாதிரி பாடியே ஷிவரிங் ஆகுது. ஸோ இங்க பிளாயுமே கால் பண்ணி பாக்குறா, கால் அட்டன் பண்ற மாதிரி இல்லை. இந்த அவார்டை கொடுக்க போற பாட்டியுமே மேல வந்துட்டாங்க ஸ்டேஜுக்கு. இந்த அவார்டை வாங்க போறது டீம் பின்னு சொல்லிட்டு டீமோட பேரையும் சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து நம்ம சாங்குடைய பேருமே சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும் போது அவங்களுக்கு அவங்க அக்கா அவங்க மாடியிலேருந்து விழுந்தது அப்படியே ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஸோ அப்படியே கீழே ஒரு மாதிரி மயக்கம் போட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது,
பேனிக் ஆகி அப்படியே விழுந்துடுறாங்க. சோ அந்த இடத்துல யாரும் விழுந்துட்டாங்கன்னு சொன்னதும் கண்டிப்பா அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு பியாங்குமே அந்த இடத்துக்கு ஓட, முட்மி, பிளாயி, அவங்க அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ போயிட்டு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பியாங்க சாங் கிட்ட சொல்லிட்டே இருக்க. இப்போ பியாங்கும் சாங்கும் கீழே போயிட்டாங்க. அவார்டு வாங்கினது யாருன்னு பார்த்தா முட்மி, நான் வாங்கிக்கிறேன், நீ இவங்களை கூட்டிட்டு கீழே போன்னு சொன்னதும் இப்போ கூட்டிட்டு கீழே வந்துட்டாங்க. அவன் கூடயே இருக்கேன், அவனுக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்ததுனால சாங் இப்போ பியாங்குக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. உன் கிராண்ட்மா உன்னை திட்ட போறாங்கிற மாதிரி சொல்ல, இட்ஸ் ஓகே நான் பாத்துக்கிறேன், அது ஒன்னும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா என் ட்வின் சிஸ்டரை பத்தி நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவ ஞாபகம் தான் எனக்கு ரூஃப் டாப்புக்கு வந்தாலே வரும். அவ மாடியில இருந்து விழும்போது என்னால அவளை காப்பாற்ற முடியல, எனக்கே தெரியாம நான் அவளை இழந்துட்டேன். அந்த ஞாபகம் தான் என்னை ஒவ்வொரு நாளும் கொன்னுகிட்டே இருக்கு. நான் இப்படி அவ கூட இல்லாம போயிட்டனே, அவளை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னால அந்த கில்ட்டை தாங்கவே முடியல. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் அதை நினைச்சு நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் சாகிறது மட்டும் இல்லாம என்ன கொஞ்சம் கொஞ்சமா அந்த நினைப்பு கொன்னுகிட்டு இருக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்குமே நைட்ல என்னால சரியா தூங்க முடியல, அந்த வலியை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப பியாங் என்ன சொல்றானா, ஒருவேளை உன்னுடைய சிஸ்டர் இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ கெட்டு போகணும், நீ அழிஞ்சு போகணும், சாகணும், இந்த மாதிரிலாம் நான் நினைப்பேன். நீ இந்த மாதிரி பெயின்லயே இருக்கணும்னு நான் நினைப்பேனா? இல்லையே. ஒருவேளை நான் அக்காவா இருந்தானா என் தங்கச்சி நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நான் இல்லனாலும் அவ ஹாப்பியா இருக்கணும் அப்படிதான் நினைச்சிருப்பேன். சத்தியமா சொல்றேன், உனக்காக சொல்லல, கண்டிப்பா உன் அக்காவுமே அதே தான் நினைச்சிருப்பாங்க. சாகும் போது கூட நம்ம தங்கச்சி நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் தான் நினைச்சிருப்பாங்க. இப்படி தினமும் அழுதுகிட்டே இருக்கணும், நம்ம நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட சாங்குக்குமே தோணுது, ஆமால நம்ம அக்கா நமக்கே அப்படி நினைக்க போறாங்க, நம்ம தப்பானவன்னு அவ நினைக்க மாட்டாளே, அப்படிப்பட்டவ அவ கிடையாது, அப்ப நாம எதுக்கு கில்ட்டா ஃபீல் பண்றோங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இவங்க தான் இந்த மாதிரி சமயத்துலலாம் குழந்தை மாதிரி மாறிடுறாங்கல்ல. ஸோ அப்படியே பியாங்கோட மேல சாஞ்சுக்கிட்டு சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களும் அது சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப அங்க பிளேவை காட்டுறாங்க. பிளே வந்து ஏதோ பெல் ரிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. வெளில யாருமே காணும். அந்த நேரம் இவங்களை தள்ளிட்டு உள்ள ஒரு ஆள் உள்ள வராரு. வந்து ஒரு மாதிரி ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றாரு. அங்க என்னென்னத்தையும் சர்ச் பண்றாரு, காசு இருக்கான்னு சொல்லி தேடுறாரு போல. யாருன்னு சொல்லி பார்த்தா பிளேவுடைய அப்பாவா. அவரு தான் ஒரு ரவுடி மாதிரியான ஒரு கேரக்டர்ல அம்மாவே போட்டு அடிச்சு கொடுமைல பண்ணாரு. சோ இப்போ அந்த நேரம் பார்த்து பிளேவுக்கு கால் பண்ண, பிளே அந்த காலை அட்டன் பண்ணல. என்னமோ தப்பா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ வீடு முழுக்க இவங்க காசை தேடிக்கிட்டு இருக்க. இப்போ காசை தேடிட்டு பிளே கிட்ட வந்து சண்டை போடுறாரு. ஒரு 30,000 கூட உங்ககிட்ட இருக்காதா? என்ன நீ ஒரு ஆளு, உன்னை பெத்தவனா, எனக்கு நீ ஒரு 30,000 கூட கொடுக்கூடாதா, கொடுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பிளே, பெத்தவனா நீங்களோ அம்மாவோ என்ன பெத்தன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், பெத்து போட்டது மட்டும் தான் நீங்க, என்ன நானே தான் வளர்த்துக்கிட்டேன், உங்க 2 பேருக்கு தான் சண்டை போடவே கரெக்டா இருந்துச்சுல்ல, என்னதான் அனாதை ஆக்கிட்டீங்களேங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப பிளாய் அங்கேருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கா போல. இங்க இப்படியே இவங்க 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை போகுது. சோ இவங்க அம்மாவை அடிச்சு கொடுமை பண்ண விஷயத்தெல்லாம் இவங்க சொன்னதும், ஓ உனக்கு இப்ப அதுதான் வேணுமான்னு சொல்லிட்டு அங்க கிடக்குற ஒரு பெல்ட் எடுத்துக்கிட்டு இவளை அடிக்கிறதுக்காக ஓங்குறாரு. அந்த நேரம் பிளாய் வந்து குறுக்க கையை விட்டு அந்த அடியே பிளாய் வாங்கிக்கிறாங்க. ஏய் நீ யாருன்னு சொல்லி கேட்டா, நான் இவளோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீ யாயா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பயங்கரமா 2 பேருக்குள்ளே சண்டை வருது. உனக்கு என்ன இப்ப பணம் தானே வேணும், நான் தரேங்கிற மாதிரி. இப்ப பணத்தை வாங்கிட்டு போன அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஓ நீ இவ கேர்ள் ஃப்ரெண்டா, லக்கி ஃபெல்லோ தான் நீனுங்கிற மாதிரி இவளையே பாராட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. சோ ரொம்பவே இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. பிளாய் தான் இவங்களுக்கு ஒண்ணு இல்லன்னு ஆறுதல் சொல்ல, இப்ப பிளாய் கல்ல அடிபட்டு இருக்குல்ல, சோ அதை வந்து இவங்க டிஞ்சர் போட்டு சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிளே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க, ஏமா ஏன் அழுற, என் கையில ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்ல, சரி இவளுக்கு ஆறுதல் சொல்லுவா, சரியாயிடுன்னு சொல்லுவா அப்படி எதிர்பார்த்தா பிளே டக்குன்னு பிரேக்கப்னு சொல்லிடுறா. என்னது இல்ல எனக்கு புரியல, எதுக்காக இப்ப பிரேக்கப், எதுக்கு ஏன் அப்படி சொல்றேங்கிற மாதிரி கேட்க, பாக்குறல உனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கு, எனக்கு தெரியும் அந்த ஆளை பத்தி, எனக்கு நல்லா தெரியும், இவன் இதோட சும்மா இருக்க மாட்டான், திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுவான், உனக்கு தான் தேவையில்லாம ஹர்ட் ஆகும், என்னால நான் கஷ்டப்பட்டது போதும், என்னால நீ கஷ்டப்பட வேணாங்கிற மாதிரி சொல்ல, இப்ப பிளாய் என்ன சொல்றாங்கன்னா, சாங்கும் பியாங்கும் சேரணும்னு நம்ம அவ்வளவு ஹெல்ப் பண்றோம், ஆனா நல்லா ஹெல்தியா போயிட்டு இருக்க நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம எதுக்காக கட் பண்றோம், அப்ப நாம சந்தோஷமா இருக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க, இவங்க பயங்கர
பயங்கரமா அழுதுகிட்டு திரும்ப திரும்ப இதே தான் சொல்றாங்க. அவன் ரொம்ப மோசமானவன், உன்னை சும்மா விட மாட்டான், ஒரு சில நேரம் கொலை பண்ணாலும் பண்ணுவாங்கிற மாதிரி பயந்துகிட்டு இவங்க கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. கையை அப்படியே தட்டி விட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அவங்க. சோ அந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டு பிளாய் அந்த பக்கமா போக இன்னொரு பக்கம் இவங்களுமே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப நைட் ஆகுது. பியாங்க சாங்க கூட்டிட்டு வந்து தூங்க வச்சு ஒன்னும் இல்லம்மான்னு சொல்லிட்டு அம்மா குழந்தைய ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அப்போ இவங்க ஒரு கேக் செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அதை சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் அதை தூக்கி போட்டுட்டேன், உன்னை நான் மதிக்கவே இல்லை, உன்னுடைய கேரிங்க நான் கண்டுக்கவே இல்லைங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அதுக்கு அவங்க இப்ப என்ன அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, திரும்பவும் பேக் பண்ணி தரேன், நீ திரும்பவும் சாப்பிடு, அவ்வளவுதானேங்கிற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு உன் கை சுட்டுடுச்சுல, அது இப்ப பரவாயில்லையாங்கிற மாதிரி இப்பதான் கேக்குறாங்க. எல்லாம் ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கொஞ்ச நேரம் தூங்குங்கிற மாதிரி சொல்ல, இப்ப இவங்களுமே தூங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. தூங்கி எழுந்துட்டாங்க போல. மார்னிங் ஆயிடுச்சு. 2 பேரும் கிளம்பிட்டாங்க. எங்க போறதுக்காகனா ஆபீஸ் போக தான் கிளம்பிட்டாங்க. சரி நீ எதுக்குமா என் கூட ஆபீஸ் வரேன்னு சொல்லி கேட்டா, நானும் இன்னைக்கு உன் கூட வரேன் வான்னு சொல்லிட்டு பியாங்குமே சாங் கூட கிளம்பி வராங்க. வேணான்னு சொன்னாலும் கேட்காம 2 பேரும் இப்ப ஆபீஸ் வராங்க. ஆபீஸ் வந்ததும் பியாங் வெளியே இருக்கா. சாங் தான் உள்ள முட்மியை பாக்கிறதுக்காக போயிட்டு என்னடா பண்ண போறான்னு பார்த்தா அவருடைய ரிசைனேஷன் லெட்டரை கொடுக்குறா. எதுக்காகமா ரிசைன் பண்றேன்னு சொல்லி கேட்டா, இவங்களுக்கு தான் ஆல்ரெடி விஷயம் தெரியல, பாட்டி தான் 2 வீக்ஸ் முடிஞ்சோடனே கண்ணிலே படாம போயிடணும்னு சொல்லிட்டாங்கல்ல. சோ அதுதான் தெரிஞ்சு நீ பாட்டிக்கு பண்ண ப்ராமிஸ் எல்லாம் பத்தி யோசிக்காத, அதை ஃப்ரீயா விடு, அதை பாத்துக்கலாம், இன்னைக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு, அதாவது உன் ஹார்ட் என்ன சொல்லுது, எதை பண்ணணும்னு சொல்லுதோ அதை பண்ணு, மத்தவங்க சொல்றதே கேட்டுட்டு இருக்காதுங்கிற மாதிரி சொல்ல, இட்ஸ் ஓகே பாஸ், பட் நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதை நான் பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் வெளில போக இவங்களும் தேங்க்ஸ் சொல்றாங்க. பியாங் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க. சாங் வந்து எதுக்காக இங்க நிக்கிறேங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா நான் உன் கூடயே எப்பவும் இருக்க விரும்புறேன், அதனாலதான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, இப்ப அவங்க கிட்ட வந்து ஒரு விஷயம் கேக்குறாங்க. ஹானஸ்டா நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்கு நீ ஹானஸ்டா பதில் சொல்லணுங்கிற மாதிரி கேக்குறாங்க. வழக்கம் போலதாங்க, நீ என்ன லவ் பண்றியா, என்ன கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் கேக்குறாங்க. அதுவும் கண்ணுல தண்ணியை வச்சுக்கிட்டு என்னடா சொல்ல போறா, நமக்கு இதான லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதான் நமக்கும் லாஸ்ட் சான்ஸ், இப்ப நம்ம சொல்லிடணும்னு சொல்லிட்டு இவங்க அதை சொல்லாம இல்லங்கிற மாதிரி நோன்னு சொல்லிடுறாங்க. என்னைக்குமே எனக்கு உன் மேல அந்த ஃபீலிங்ஸ் வரல, எனக்கும் உனக்கும் எதுவும் இல்லங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அதை கேட்டு உங்களுக்கு பயங்கரமா அழுக வருது. இருந்தாலும் பியாங் சாங் முன்னாடி அழாம அப்படியே சிரிச்ச முகத்தோட இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, எனக்கு வந்து அதே ஃபீலிங்ஸ் உனக்கு வரணும்னு அவசியம் இல்லையே, இட்ஸ் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் கிவ் அப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இந்த முயற்சியில இவ்வளவு நாள் விடாப்படியா இருந்த ஒரு ஆளு நான் கிவ் அப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக அதே இடத்துல சாங் நின்று பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இருக்கிற காதலை ஆமான்னு சொல்லி ஏத்துக்கவும் முடியல. நம்ம கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த காதல் நம்ம கண்ணை விட்டு போயிட்டு இருக்கு. இல்ல எனக்கு உன் மேல லவ் இருக்குன்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணவும் முடியலையேன்னு சொல்லிட்டு சாங் அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாம நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.